பரிசுத்தமான இறைவன் உடைய உள்ளத்தில் அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பி இருக்கின்றார். அமைதியும் சமாதானமும் நம்முடைய உள்ளம் முழுவதும் நிரம்பி இருக்கின்றது. அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் நாம் அனைவரும் இந்த வெளியிலே கழுவப்பட்டுள்ளோம், தூய்மையாக்கப்பட்டுள்ளோம். இதோ விலை கொடுத்து நாம் அனைவரும் அவரால் மீட்கப்பட்டுள்ளோம். இதோ இந்த பரிசுத்த வேளையில் அந்த இறை பிரசன்னம் நம்மை இன்னும் தொடர்ந்து வரவும், நம்முடைய குடும்பங்களை நிரப்பவும், நாம் யார் யாருக்கா ஜெபிக்கின்றோமோ அவர்களுடைய வாழ்வை தொடும்படியாகவும், மருத்துவமனையில் கேன்சர் நோயினால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் தொடும்படியாகவும், தீராத நோயினால் அவதியுகின்ற ஒவ்வொருவரை தொடும்படியாகவும், சிறுநீரக கோளாறுகளினால் அவதியுகின்றவர்கள், இன்னும் தலையில் உள்ள பிரச்சனை, முதுகுவலி, தீராத முதுகுவலி, இன்னும் எத்தனையோ நோய்கள், சொல்ல முடியாத வேதனை, மனதில் உள்ள வேதனை, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற மனவேதனை, மன அழுத்தம், எல்லோரும் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்ற ஒரு ஏக்கம், இதோ அனைத்தையும் நம்முடைய உடலில் இருந்தும் உள்ளத்தில் இருந்தும் அந்த நற்கனை ஆண்டவர் இந்த வேளையிலே அகற்றி நம்மை புது படைப்பாக மாற்றி இருக்கின்றார். ஒவ்வொருவரையும் அவருக்குரியவர்களாக மாற்றி இருக்கின்றார். அந்த நற்கனை ஆண்டவர் நம்மை குணப்படுத்தி இருக்கின்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடர்வோம். கடன் பிரச்சனைகளில் விடுதலை கொடுத்திருக்கின்றார். தொழில் உள்ள பிரச்சனைகள், முரண்பாடுகள், குழப்பங்கள் அனைத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றார். வாழ்வை ஆசீர்வதிக்கின்றார், குழந்தைகளை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்பிக்கையோடு இந்த நற்கனை ஆசீர்வாதத்திற்காக மாண்பியர் பாடலை பாடி அந்த ஒவ்வொரு இறைவனின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அருளையாடத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் துய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயுத்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆசீர்வதி